Hi friends, welcome to Pradesh Prabha vlog. இன்னைக்கு நம்ம vlogல என்ன பார்க்க போறோம்னா தந்தூரி சிக்கன். தந்தூரி சிக்கன் வந்து இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் செய்றேன். என்னோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தாங்க. சரி இன்னைக்கு தான் டைம் கிடைச்சிச்சு. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். தந்தூரி சிக்கன் பண்றதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். என்னென்னு பார்க்கலாம். நம்ம தந்தூரியை கோட் பண்றதுக்கு 2 ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், 2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், 1 ஸ்பூன் வந்து பெப்பர், 1 ஸ்பூன் வந்து சீரகம், தேவையான அளவு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் லெமன் வந்து இந்த மாதிரி ஜூஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் வந்து தயிர், பட்டரை வந்து இந்த மாதிரி உருக்கி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நான் இந்த குவான்டிட்டி வந்து 1 kg 300 கிராமுக்கு வந்து நான் எடுத்திருக்கேன். நீங்க வந்து எவ்வளவு குவான்டிட்டி வாங்குறீங்களோ அந்த குவான்டிட்டி தகுந்தாப்புல எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாட்டர் எதுவுமே ஆட் பண்ண வேணாம். நம்மளுக்கு வந்து தந்தூரி செய்யும் போது தண்ணியா இருந்துச்சுன்னா ஒட்டாது. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே. 1 ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் அதை ஊற்றிக்கோங்க உள்ள. அப்புறம் வந்து தயிர் 2 ஸ்பூன் எடுத்துருந்தோம்ல அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கோந்து மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம உருக்கி வச்சிருக்கோம்ல பட்டர், அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா உள்ள ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் நம்ம எதுக்கு சேர்க்கிறோம்னா தந்தூரி நல்லா வந்து உள்ள வந்து கோட்டாயி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதனாலதான் பட்டர் யூஸ் பண்றோம். இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடையில வந்து தந்தூரி சிக்கன் வேணும் அந்த மாதிரி பண்ணணும்னு சொன்னா இந்த மாதிரி அவங்களே அழகா கட் பண்ணி கொடுத்துருவாங்க. நாங்க வந்து 1 kg 300 கிராம் வாங்கியிருக்கோம். அதுக்கு வந்து இந்த மசாலா வந்து கரெக்டா இருக்கும். இப்போ வந்து இதுல நல்லா கோட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கோட் பண்ணும்போது அழகா அதுக்குள்ளே ஒட்டிரும். இதே இது தண்ணியா இருந்துச்சுன்னா ஃபுல்லா கீழே வந்துடும். ஸோ நம்ம வந்து வேக வைக்கும் போது எல்லா மசாலாவுமே வெளியே வந்துடும். அதுக்காண்டி தான் இந்த அளவுக்கு பதம் இருந்தாதான் கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி கீறி கீறி இருந்தாதான் உள்ள வந்து மசாலா நல்லா போட்டாகும். நீங்க இதே அளவு தான் வாங்குனீங்கன்னா நான் சொன்ன அளவு மசாலா ரெடி பண்ணாலே கரெக்டா இருக்கும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண மசாலாவை ஃபுல்லா நம்ம சிக்கன் மேல கோட் பண்ணியாச்சு. நல்லா இந்த மாதிரி உள்ள லேயர் லேயரா கோட் பண்ணிட்டாதான் நம்மளுக்கு வந்து நல்லா ஜூஸியா வந்து கிடைக்கும். இப்போ இதை வந்து ஒரு 3 hours வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. வச்சுட்டு நம்ம எடுக்கும் போது நம்மளோட மசாலாலாம் நல்லா செட் ஆகி நம்ம குக் பண்ணும்போது நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கோம். இப்போ நம்ம அப்ளை பண்ணி வச்சிருக்க அந்த சிக்கன் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆயிடுச்சு மசாலாவோட. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் பட்டர் எடுத்து வச்சிருந்தோம்ல அதை வந்து இது மேலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து கோட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நல்லா இன்னும் டேஸ்டா ஜூஸியா இருக்கும். நம்ம ஃபுல் சைஸ் சிக்கனை வைக்கிறனால எல்லா சைடுமே வேகாது. அதனால ஃபஸ்ட்டு வந்து ஒரு 20 minutes வந்து க்ரில் மோடில் நான் செட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு 20 minutes க்ரில் மோடில் நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். 20 minutes குக் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இன்னொரு சைடு திருப்பி அதே மாதிரி 20 minutes வைக்கணும். நெக்ஸ்ட் ஒரு 20 minutes செட் பண்ணலாம். எக்ஸஸா இருக்க அந்த கிரேவி எல்லாமே திருப்பி வந்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி தனித்தனியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ
அப்பதான் வந்து உள்ளெல்லாம் சிலது வேகாம இருக்கும், அதெல்லாம் நல்லா வந்து பாயில் ஆகிடும். ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம செட் பண்ணிடலாம் திருப்பி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தந்தூரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே டேஸ்ட் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.